எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவருடைய கரமும் கிருபையும் தொடர்ந்து உங்களை நடத்துவதாக. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வேத வசனத்தை கவனிக்கிறேன். 31வது அதிகாரம் 7வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான்: தேவனே, உமது கிருபைகள் எவ்வளவு அருமையானது, மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் மறைவில வந்து தங்குகிறார்கள் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்கள் மாறாதது. பாவி என்று நம்மை தள்ளாத அன்பு, ஏழை என்று நம்மை ஒதுக்காத அன்பு, எந்த சூழ்நிலையில் நம்மை நேசிக்கிற ஒருவர், அவருடைய இரக்கமோ பெரியது. காலைதோறும் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில புதிதாகவே இருக்கிறதுனால வாழ்நாள் முழுவதும் அந்த கிருபை என்னிலே பெறுகிறதா இருக்கிறது. ஆம், அவருடைய செட்டையின் இடத்திலே, அந்த கிருபையின் இடத்துக்கு வருகிற யாவருக்கும் அங்கே அடைக்கலம் இருக்கத்தான் செய்கிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மோவாபியர் அம்மோன் புத்திரரை தேவன் சபைக்கு உட்படுத்தவே இல்லை. அவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய சபைக்குள்ள வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் அருவருப்பானவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஒரு தவறான உறவில பிறந்த பிள்ளைகள். ஆகவே தேவன் அந்த பாவத்தை அருவருத்ததினாலே அந்த பாவத்தினால் வந்த சந்ததியையும் தேவன் வெறுத்தார். ஆகவே பரிசுத்தமான சபைக்குள்ள, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, பரிசுத்த வான்களுடைய பேர்களிலே அவருடைய பேர்கள் கலக்கப்படக்கூடாது என்று தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து மகா வைராக்கியம் உள்ளவராகத்தான் காணப்பட்டார். ஆனால் அந்த மோவாபிய அந்த சந்ததியிலிருந்து தான் ஒரு ஸ்திரீ ரூத் என்றவள் அங்கே அழைக்கப்பட்டாள். அந்த ரூத் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சட்டையின் இடத்திலே அடைக்கலமாய் வந்தாள். நகோமி அவளை பார்த்து, நீ உன்னுடைய தேசத்திலே இருந்துவிடு, நீ உன்னுடைய தேவர்களை பின்பற்றி உன்னுடைய வாழ்க்கையை இருந்துவிடு என்று சொன்ன போதும் அவளோ நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டவளாய், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ தங்குற ஸ்தலத்திலே நானும் தங்குவேன், நீ மரணம் அடைகிற இடத்திலே நானும் மரணம் அடைவேன், மரணமே இல்லாமல் எதுவும் என்னை பிரிப்பதில்லை இல்லை என்று சொல்லி நகோமியை பற்றி கொண்டவளாய் ஆண்டவரை அடைக்கலமாய் தேடி வந்தாள். அழகான வாழ்வை கொடுத்தார். தேவன் அவளுக்கு ஒரு பூவாசை கொடுத்தார். அந்த சந்ததியிலிருந்து தானே தேவன் இயேசு கிறிஸ்துவையும் உண்டாக்கி கொடுத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவனுடைய கிருபையினிடத்தில் அவருடைய சட்டையின் அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு தேவன் ஆதரவு அளித்து வாழ்வை கொடுக்க முடியுமா இருந்தால் இன்றைக்கும் தேவனுடைய கிருபையை தேடி வாருங்கள், தேவனுடைய அன்பை தேடி வாருங்கள். அவரிடத்தில் உங்களுக்கு அடைக்கலம் இருக்கிறது, அவரிடத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, அவரிடத்தில் உங்களுக்கு மறைவிடமும் புகழிடம் இருக்கிறது. ஆகவே அந்த தேவனை நீங்கள் அண்டிக் கொள்வர்களாய் இருந்தால் ஒரு நாளும் தேவன் உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். உங்கள் சந்ததியை அழிந்து போகவே விட மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இயேசுவினிடத்தில் வருகிறீர்களா? அவருடைய அன்பினிடத்தில் வருகிறீர்களா? உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபையை அண்டிக் கொண்டவர்களாய் உம்முடைய சட்டையின் அடைக்கலத்தில் வருகிறவர்களுக்கு நீரே ஆதரவாயிருந்து அடைக்கலமாயிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராய். நம்பி வந்த ரூத்துக்கு உம்முடைய சட்டையின் மறைவினிடத்தில் வந்தவளுக்கு நீரே நிறைவான பலன் கொடுத்ததை போல உடைய கிருபையை தேடி வருகிற பிள்ளைகள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதித்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிருபையின் இடத்துக்கு வாருங்கள். அடுத்து வருகிற உங்களுக்கு அங்கே அவருடைய சட்டையில ஆரோக்கியம் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென், ஆமென்.